Hi friends, welcome to Dubai Sutralam. இன்னைக்கு நம்ம சேனல்ல Channa Pulao எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 250 கிராம் சன்னா எடுத்துர்க்கேன். இத நம்ம குறைஞ்சது 8 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். இப்போ இத குக்கர்ல மாத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 4 லிருந்து 5 விசில் வர வரைக்கும் நம்ம இத வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 3 துண்டு இஞ்சி, 6 லிருந்து 7 பல்லு பூண்டு, 10 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் முழு மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 3 லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணிட்டு இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் முழு சீரகம், 10 லிருந்து 12 மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், ஒரு கட்டி சிக்கன் மேகி மசாலா ஆட் பண்ணுறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு கையளவுக்கு மல்லி இலைகளை சேர்த்து தூவி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு தண்ணின்ற விதத்தில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுவோம். இந்த டைமில் நம்ம அரிசியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துப்போம். நம்ம முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அரிசி உடஞ்சிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலையை எடுத்து இப்போ இதில் சேர்த்து திரும்பவும் நாம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போது நம்ம வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு இதை மூடிடுவோம். இதை ஒரு 15 நிமிஷம் கழித்து நாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். திரும்பவும் நாம் இதை ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி எதுவுமே இல்லாமல் ரைஸ் உடையாமல் நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.